ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் 23. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 880 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 பிஹெச்கே பிளான் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 2 பிஹெச்கே பிளான் வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு மெயின் கேட் வந்து இந்த இடத்துல இருக்குது. மெயின் கேட்லேருந்து உள்ளே வந்தோம் அப்படின்னா அது பார்க்கிங் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்கிங்கில் ஒரு டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி நம்ம ஒரு டாக் லெக்டு ஸ்டேர் கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். நார்த் ஃபேஸிங்கில் உள்ளே வந்தோன்னா ஒரு ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹால் வந்து ஓரளவுக்கு பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு டோர் வச்சு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த படிக்கட்டு கீழேயே வந்து ஒரு டோர் வச்சு இங்கே வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இங்கே வீட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஃபோயர் மாதிரி கொடுத்து இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பெட்ரூம் தான் வந்து மாஸ்டர் பெட்ரூமு. அதுக்கு இங்கே இடத்துல ஒரு டோர் வச்சு ஒரு அட்டாச்சு டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 2 பெட்ரூமுக்குமே வந்து அட்டாச்சு டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு டோர் வச்சு ஓப்பனிங் வச்சு கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனுக்கு டைனிங் தனியாக கிச்சன் தனியாக ப்ரொவைட் பண்ணல. ஸோ எல்லாமே ஒரே மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். டைனிங் வேணால் இந்த ஃபோயர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது தனியாக ஸ்டோர் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இங்கே ஒரு டோர் வச்சு இங்கே ஒரு சின்ன ஸ்டோர் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து 40 அடி இருக்குது. இந்த சைடு டைமென்ஷன் 22 அடி இருக்குது. 22க்கு 40 அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ பார்க்கிங்கோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 11 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹாலோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் ஒரு பெரிய ஹாலாக வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்து பெட்ரூமு 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து கிச்சனோட டைமென்ஷன் 7 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸ்லையும், அடுத்தது இங்கே ஸ்டோர் வந்து ஒரு 3 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸ்லையும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த பெட்ரூம் வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். அட்டாச்சு டாய்லெட்டை வந்து 5 அடிக்கு 6 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த டாய்லெட்டு வந்து 6 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட் வந்து 4 அடிக்கு 4 அடி அப்படிங்கிற சைஸில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 சென்ட் தான் இருக்குது. இந்த 2 சென்ட்லேயே வந்து 2 பிஹெச்கே நார்த் ஃபேஸிங்கில் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.